हम लोग अपना बाइक से हम लोग अपना आ रहे थे हम लोग सर, तो उन लोग हम लोग को मेरे को थोड़ा पोक कर रहा था, ये चिंकी उनकी मेरे को थोड़ा सा रेजिज्म कर रहा था, तो मैं थोड़ा अपने तरफ से अपने सेल्फ डिफेंस मतलब थोड़ा बोल रहा था कि भैया क्या हो गया सर। नेपाल का था शायद, वो नेपाल भागा हुआ है या कहाँ है, तो उसके ऊपर इनाम यहाँ घोषित हमने कर दिया है। पुलिस अपना काम कर रही है। मैं सभी से सनातनियों से कहना चाहता हूँ, तो मुल्लाओं को सुरक्षा है, विधर्मियों को अपनी सुरक्षा है। तो इस वीडियो को सभी भाइयों तक पहुंचा देना कि इसमें एक विधिपूर्वक Vanakkam. I'm an Indian, I'm not a Chinese. These are the last words of Angel Chakma. 24 வயதான ஏஞ்சல் சக்மாவுடைய கடைசி வார்த்தைகள், நான் ஒரு இந்தியன், நான் சைனீஸ் கிடையாது. ஆனால் இந்த பதில் ஒரு சில மதவெறியர்களுக்கு, தீவிரவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் கத்தியால் குற்றி இந்த நபரை கொன்றுவிட்டார்கள். 17 நாட்கள் ஐசியூவில் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏஞ்சல் சக்மா நேற்று உயிரிழந்து விட்டார். தெஹ்ராதூனில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி மிக ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான இந்தியாவை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். கிறிஸ்தவராக இருந்தால் பிரச்சனை, இஸ்லாமியர்களாக இருந்தால் பிரச்சனை, தலித்தாக இருந்தால் பிரச்சனை, ஆதிவாசியாக இருந்தால் பிரச்சனை. இப்போ இதே நாட்டை சார்ந்த அவருடைய முகபாவனை எனக்கு பிடிக்கவில்லை என்று அதுவும் பிரச்சனை. இந்த நாடு சனாதன தர்மத்தை மற்றும் நம்பக்கூடிய நாடு கிடையாது. இந்த நாட்டுக்கு கூடிய கோடிக்கணக்கான மக்கள் நம்பக்கூடிய ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு இனத்தை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டின் கான்ஸ்டியூஷன் முறைப்படி தான் நடந்து வருகிறார்கள். கான்ஸ்டியூஷன் கொடுத்த அதிகாரம் வாழும் உரிமை. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் ஃபெயில் ஆகிவிட்டது, சட்டங்கள் ஃபெயில் ஆகிவிட்டது, நீதிமன்றங்கள் ஃபெயில் ஆகிவிட்டது, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபெயில் ஆகிவிட்டார் என்பதை மிக ஆணித்தரமாக நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ஏஞ்சல் சக்மாவுடைய தவறு என்ன? Just because he born in Northeast or he looks like a Chinese. என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். டிசம்பர் 12ஆம் தேதி ஏஞ்சல் சக்மா மற்றும் மைக்கேல் சக்மா இரண்டு பேருமே சகோதரர்கள். ஏஞ்சல் சக்மாவுடைய வயது 24, தம்பியோடைய வயது 21. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் இருந்து படிப்பதற்காக தெஹ்ராதூன் வந்த இந்த இளைஞர்கள் MBA படித்துக் கொண்டிருக்கிறார். கடைவீதிக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரலாம் என்று சென்றும்போது அங்கே ஒரு சில அராஜக பிடித்த நபர்கள், ஒரு சில தீவிரவாதிகள், இந்துத்துவ அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகள் ஏஞ்சல் சக்மாவை, அவருடைய தம்பி மைக்கேல் சக்மாவை சிங்கி சிங்கி என்று கிண்டல் அடித்திருக்கிறார்கள். சைனீஸ் என்று இளைஞர்களை கூறிய போது அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான் சைனீஸ் கிடையாது, நான் ஒரு இந்தியன் என்று கூறியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த நபர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சாரி ப்ரோ, ஏதோ கிண்டல் அடிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6 பேருமே மது போதையில் இருந்திருக்கிறார்கள். அந்த 2 இளைஞர்கள் கொடுத்த பதில் இந்த நாட்டிற்கக்கூடிய ஒவ்வொரு நார்த் ஈஸ்டர்ன் நபர்களும் அண்ணன் நாடு பார்க்கக்கூடிய விஷயங்கள், சந்திக்கக்கூடிய விஷயங்கள். டே சைனாக்காரா, டே சிங்கி, no, they are 100% Indians. They have nothing to do with China. They have nothing to do with Japan. They have nothing to do with Nepal. They are Indian, very much Indian. ஆனால் அவர்களுடைய இந்தியரை, அந்த இந்தியன் அடையாளத்தை காட்டுவதற்காக எந்த விதமான சர்டிஃபிகேட் வேணும் சார்? நெத்தியில் பச்சை குத்திக்கணுமா ஐ எம் an Indian? Or who are you to ask whether you are an Indian or Chinese? Who are you to ask? அங்கே கடைவீதிக்கு சென்ற இளைஞர்களை ஃபர்ஸ்ட் மைக்கேலை கையில் கடந்த அந்த காப்பை வைத்து அடிச்சிருக்கிறார்கள், அப்படியே மண்டை உடைஞ்சு. அடுத்தபடியாக ஏஞ்சல் சக்மா கத்தியால் விழாவில் குத்தியிருக்காங்க, முதுகுத்தாண்டில் குத்தியிருக்காங்க, கழுத்தில் அடுத்த குத்து, அங்கேயே ரோட்டில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. உடனடியாக ஏஞ்சல் சக்மாவை அருகே இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்திருக்கிறார்கள். 17 நாட்கள் வரை உயிருக்கு போராடிய பின்பு நேற்று ஏஞ்சல் சக்மா தோர்த்து போனார். இந்த மதவெறியர்கள், இந்த தீவிரவாதிகள், இவர்களுடைய மதவெறி
தீர்ந்து போனதா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இது போன்ற இன்சிடென்ட்ஸ்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் இந்த நபர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. Why Narendra Modi is quiet? Why Amit Shah is quiet? Why Mr. Rajnath Singh, the defense minister, is quiet? Why are they quiet? The chief minister is quiet. The entire society is quiet. ஏஞ்சல் சக்மாவுடைய இந்த மரணத்திற்கு பின்பு இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த விவகாரம் தலை தூக்கி இருக்கிறதா? இந்த விவகாரத்தில் கொலை செய்ததற்கு பின் 17 நாட்களுக்கு பின் இந்த நபர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்ததற்கு பின்பு ஒரு சில கைதிகள் நடந்திருக்கிறது. என்ன? இதில் முக்கிய குற்றவாளியான ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை. அவினேஷ் நேகி வயது 25, சூரஜ் கவாஸ் வயது 21, சுமித் குமார் வயது 25, ஷௌர்யா 18 வயது, ஆயுஷ் படானி வயது 18. இந்த 18 வயதில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்களை மைனராக எடுத்து காட்டுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கா. யக்ய அவஸ்தி, he is also an Indian, but he is from Nepal origin it seems. உத்தராகண்ட் அரசாங்கம் இந்த நபரை பிடித்து கொடுக்கக்கூடிய நபருக்கு 25,000 ரூபாய் பரிசை அனௌன்ஸ் செய்திருக்கிறார்களாம். உத்தராகண்ட் போலீஸ் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிக ஆழமாக இன்வெஸ்டிகேட் செய்து வருகிறாராம். எந்த விதமான நாட்டில் எந்த விதமான தீவிரவாதிகளை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் செய்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. டிசம்பர் 12ஆம் தேதி நடந்த இந்த இன்சிடென்ட் டிசம்பர் 17ஆம் தேதி வரை எஃப்ஐஆரை கூட எழுதாத உத்தராகண்ட் அரசாங்கத்துடைய போலீஸ் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் செய்கிறார்கள்? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல போகிறேன். ஏன்னா வெறும் ஏஞ்சல் சக்மாவுடைய கதை கிடையாது, இன்னும் ஏராளமான நபர்களுடைய கதையும் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமானவர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய கடமையை உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி அருகில் இருக்கக்கூடிய QR கோட் அதையும் ஸ்கேன் செய்து எங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஏஞ்சல் சக்மாவுடைய தகப்பனார், he is an BSF जवान from Manipur. मतलब दिल्ली में हो, बॉम्बे में हो या बेंगलोर में, हर जगह में कोई नौकरी करने जाता है, कोई पढ़ाई करने जाता है, कोई कंपनी में काम करने जाता है, मजदूरी करने जाता है. तो इनका साथ ऐसे गलत व्यवहार नहीं होना चाहिए. हम भी इंडियन है सर. இந்த நாட்டுக்காக BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்த ஒரு ஜவானுடைய மகனை தான் இந்த பைத்தியக்கார தீவிரவாதிகள் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. சைனாக்காரன் போன்று தெரிந்தால் கொன்று விடுவீர்களா? ஒரு பெண்மணி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பரேலி, உத்தரப்பிரதேஷ் ஒரு சில நண்பர்களை அழைத்திருக்கிறார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த அளவில் சந்தோஷமாக அந்த பெண்மணி தன்னுடைய பர்த்டேவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு கூட்டம் கிளம்பி வருகிறது. பஜ்ரங் தல் என்கிற இந்த தீவிரவாத அமைப்பு. கான் ஹே கட்வா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மியூசிக் எல்லாம் ஓடுது. இப்ப இருக்கக்கூடிய இந்த
தீவிரவாதிகளுடைய மோட் ஆஃப் ஆப்பரண்டி நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். வரும்போது ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு 4 பேர் அந்த வீடியோவை எடுத்து ஒருத்தரை கொல்லுவதை, அடிப்பதை, அதை சோஷியல் மீடியாவில் போட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இவர்கள், ஏன்னா இது மாதிரி செஞ்சால் திடீர்னு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிரும், கவுன்சிலர் சீட்டு கிடச்சிரும், ஹிந்துத்துவவாதிகளுடைய அந்த ஃபண்டிங் கிடச்சிரும். Do you know why BJP is getting so much of money? 6,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் பிஜேபியுடைய ஆஃபீஸ் எதற்காக இருக்கிறது? Because of so-called goons. Because of so-called goons, so that the government can protect them. இதே ஒரு இஸ்லாமிய நபர் செய்திருந்தால் இந்த நபருடைய வீடு இந்த நேரம் வரை இடிந்திருக்கும். புல்டோசரை ஏற்றிருப்பார்கள் இந்த நிமிடம் வரை. ஏன் இந்த நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை? அந்த பெண்மணி 10 பேரை அழைத்திருக்கிறார் தன்னுடைய கெஸ்ட்டில். அதில் 2 பேர் இஸ்லாமியர்களா? இவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படி ஒரு ஹிந்து பெண்மணியுடைய பிறந்தநாள் அன்று ஒரு இஸ்லாமியர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் என்று அங்கே போய் அராஜகம் செய்து அடிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு மீதம் 5-6 பேரை பரேலி போலீஸ் கைது செய்திருக்கிறது. இந்த நபருடைய கொஞ்சம் முகத்தை பார்த்து விடுங்கள். இந்த மிருகத்துடைய பெயர் தான் சிண்டு கிருஷப் டாக்கூர். டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபராக இருந்தால் நீங்கள் என்ன ராஜாவா? இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உயிர் பிச்சை கோட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த நபருடைய தகப்பனாரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்களா. இன்னைக்கும் இவனுடைய திமிர் அடங்கவில்லை. हम अपने समाज को, अपने धर्म को बचा रहे हैं और ऊपर से हम ही पे कार्रवाई कर दी जा रही है. तो मेरा हाथ जोड़कर विनम्र अनुरोध है माननीय प्रदेश के यशस्वी मुख्यमंत्री आदरणीय श्री योगी आदित्यनाथ जी से कि इसमें एक विधिक पूर्वक उचित कार्रवाई करवाने का कष्ट करें. महान कृपा होगी आपकी श्रीमान. मैं बिल्कुल गलत नहीं हूँ. जहाँ वहां जो था वो मैंने आपको सबको बताया. कोई अगर ये बात पूरी जानना चाहेगा तो मेरे पास जितने एविडेंस है मैं सारे उन्हें प्रूव भी कर दूंगा, दे भी सकता हूँ. सारी चीजें हैं. भाइयों, इस टाइम हम बहुत परेशान हैं. हमें हर एक हिंदू भाई, हर एक सनातनी भाई की बहुत आवश्यकता है. तो ज्यादा से ज्यादा इस वीडियो को शेयर करें, हमारे साथ खड़े हो, हमारे पक्ष में खड़े हो, तभी ऐसे ही एक दिन हिंदू राष्ट्र बनेगा. वरना हम जैसे कब खत्म हो जाएंगे पता नहीं चलेगा. जय श्री राम. ஹிந்துக்களே என்னை காப்பாற்றுங்கள். நான் ஹிந்து பெண்ணிற்காக தான் குரல் கொடுக்க போனேன். அங்கே லவ் ஜிஹாத் நடந்து கொண்டிருந்துச்சு. அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் இந்த வேலையை பார்த்தேன். ஏதோ பேச்சுவார்த்தையில் ஒரு சில அறையை விட்டுட்டேன். இதில் என்ன தப்பு? நேபாளில் போய் பாருங்கள், பங்களாதேஷில் போய் பாருங்கள், இந்துக்களை வெட்டி கொன்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலையே. யூ ஹாவ் டன் இட். ஏஞ்சல் சக்மா இஸ் டெட் டுடே. யூ ஹாவ் டன் இட். This ideology have killed Angel Chakma. Narendra Modi is quiet. Matan, Mandir, Masjid, Mangal Sutra. இதெல்லாம் கூறிய நபர் யார்? நரேந்திர மோடி தான். RSS உடைய ஐடியாலஜி என்ன? ஹிந்து ராஷ்டிர அமைதி பூங்காவாக இருந்த இந்தியாவை சீர்குலைத்த இந்த நபர்களை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். உத்தராகண்டுடைய சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி எஃப்ஐஆரை கூட பதிவிடாமல் அதை மழுப்பி அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை பார்த்த இதே உத்தராகண்ட் அரசாங்கம் நேற்று இந்த இளைஞர் இறந்த உடனேயே அவருக்கு ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து விட்டது. லவுட் ஸ்பீக்கரில் ஏஞ்சல் சக்மாவுடைய தகப்பனாருக்கு ஃபோன் செய்து வீடியோ எடுக்க வைத்து எப்படி நரேந்திர மோடி செய்வாரோ தன்னுடைய PR ஆக்டிவிட்டிக்காக அதே போன்று இந்த நபரும் செய்திருக்கிறார். हेलो गुड मॉर्निंग सर. हाँ गुड मॉर्निंग. चकमा जी कैसे हैं आप? तरुण जी ठीक है. बहुत हमारा एक्चुअली में बहुत ही दुखद घटना हुआ. हम बहुत दुखी हैं इससे और इस पर हमने बहुत सख्त कार्रवाई के लिए कहा है यहाँ पर, है ना. और 4-5 लोग जो भी इसमें थे बदमाश, 5 गिरफ्तार कर लिए गए हैं जो भी इस घटना में जिन्होंने भी अपराध में किया है. और एक कोई नेपाल का था, शायद वो नेपाल भागा हुआ है कहाँ है, तो उसके ऊपर इनाम यहाँ घोषित हमने कर दिया है और उसको पकड़ने के लिए भी टीम वहाँ पर भेज दी गई है पुलिस की ना. लेकिन चलिए अब ये तो सब हो ही जाएगा, लेकिन बहुत दुखद है और हम बहुत दुखी हैं. मतलब सच में बहुत कष्ट है हमको और मैं समझ सकता हूँ आपका बहुत कष्ट है, परिवार में बहुत कष्ट है. और थोड़ा सा हिम्मत करिए और क्या कहें, बहुत आपके लिए एक पिता के लिए इससे ज़्यादा कष्ट और क्या हो सकता है ना.
மகனை இழந்து நிற்கக்கூடிய தகப்பனாருக்கு ஃபோன் செய்து நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம், நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம், உங்களுடைய இழப்பை எங்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை, நாங்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறோம். It took 5 days for you, Mr. Pushkar Singh Dhami, to file an FIR. FIR எப்போ போடப்பட்டது? நார்த் ஈஸ்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் ரோட்டில் இறங்கி போராடியதற்கு பின்பு, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்பு, மைக்கேல் சக்மா, ஏஞ்சல் சக்மாவுடைய தம்பி, டெலிவிஷன் மீடியாவிற்கு முன் வந்து ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்ததற்கு பின்பு, இந்த நபருடைய தகப்பனார் தருண் பிரசாத் சக்மா, பிஎஸ்எஃப் ஜவான், அவர் வெளிவந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததற்கு பின்பு இந்த எஃப்ஐஆரை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ஸோ யூ ஹாவ் நாட் டன் எனி திங், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். You need to understand that for the last 11 odd years, what this country has been converted to. ஏஞ்சல் சக்மாவுடைய தம்பி மைக்கேல் சக்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ப்ளீஸ் பாருங்கள். கீழே தமிழில் அதற்கான மொழிமாற்றத்தையும் போட்டிருக்கிறோம். அவர் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். इनके साथ जो मारपिटाई हुई है, चाकूवार हुआ है ना, तो ये विक्टिम रहा, एक ये छोटा भाई है इसका, तो ये कुछ बोलना चाहते हैं आप? बताओ उस दिन क्या हुआ था, क्या इंसिडेंट हुआ था, A to Z बताओ. हम लोग, मैं था, मेरा भैया था, हम लोग 2 दोस्त हम लोग के साथ, हम लोग गए थे सामान लेने के लिए. तो हम लोग उधर पे गए, तो हम लोग अपना सामान लेते हम लोग के साथ. उधर पे उन लोग का ग्रुप था उधर पे पूरा, तो उन लोग थोड़ा पी रखा था उन लोग ने. हम उधर पे गए, हम लोग हम लोग आ रहे थे उधर से. तो हम लोग आए, तो हम लोग अपना बाइक से हम लोग अपना आ रहे थे हम लोग सब. तो उन लोग हम लोग को मेरे को थोड़ा पोक कर रहा था, ये चिंकी उनकी मेरे को थोड़ा सा रेजिज्म कर रहा था. तो मैं थोड़ा अपने तरफ से अपने सेल्फ डिफेंस मतलब थोड़ा बोल रहा था कि भैया क्या हो गया करके. उधर पे हम लोग अपना उस समय फोन में बात कर रहा था, मैं अपना कन्फेस किया कि भैया क्या हुआ, गाली क्यों दे रहे हो. तो उनका वो प्लानिंग था, क्या था वो मेरे को पता नहीं, पर उन्होंने डायरेक्ट मेरे में अटैक कर दिया उन लोग ने. तो फिर भैया आया, मेरे को बचाने के लिए आया. फिर भैया को मेरे को कड़ा से मारा, भैया को लगा उससे. फिर भैया को उन लोगों ने चाकू मार दिया स्पाइन की तरफ में. वही भैया भी पूरा राइट से हिल नहीं रहा, भैया का पूरा राइट साइड है, अभी आईसीयू में भैया का भी. इसलिए हम लोग इधर में ऐसा कर रहे हैं अभी कि भैया को थोड़ा. और तुझे तो मारा था? मेरे को इधर में लगा, सर में भी मारा. देखो दिखाना अच्छे से, ये इधर मारा है, खून दिखाओ ना अच्छे से. हाँ, ये बात हुआ. तो अभी भैया को, अभी मेरे को जो भी था मेरे को वो अभी बस अभी उसको हम लोग देखना चाहते हैं क्या हुआ, उनसे पूछेंगे अभी क्या हुआ करके. अभी बस अभी वो हम लोग, मेरे भाई को इंसाफ चाहिए कि क्यों किया उन लोग ने ऐसा. बस मेरा भाई को मेरे को सही सलामत चाहिए मेरे को. और ये इनका पिताजी है. ये अभी हम जा रहे हैं पुलिस स्टेशन, अभी देखते हैं जो भी अपडेट होगी आप लोगों को हम अपडेट देते रहेंगे. थैंक यू सो मच. ஏஞ்சல் சக்மா உடைய தம்பி மைக்கேல் சக்மா பேசியதை கேட்டீர்கள், என்ன அங்கே நடந்தது என்கிற விஷயம். ஆனால் பரேலி இன்சிடென்ட், பரேலியில் அந்த ரெஸ்டாரண்ட் இன்சிடென்ட், இன்னைக்கு இது போன்ற நபர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டு இளைஞர்களை இந்து மதத்தை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த மேப்பை ஒரு முறை பாருங்கள். இந்த மேப்பில் இருக்கக்கூடிய கடைசி அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தான் 7 சிஸ்டர்ஸ் என்று கூறுவார்கள். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் அண்ட் திரிபுரா. ரொம்பவே அழகான ஒரு பகுதி. இந்தியாவுடைய மூக்குத்தி என்று கூறலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பகுதி. ஒரு பெண்ணுடைய அழகு அந்த பெண்ணுடைய ஸ்ருங்காரில் இருக்குது. அதில் மூக்குத்தி, பொட்டு, கம்பல் எல்லாமே இருக்கும். அதே போன்று தான் ஒரு மிக அழகான பகுதி தான் இந்த இடம். அந்த இடத்தை நீங்கள் எப்படி சைனீஸ் என்று கூறலாம், எப்படி சிங்கி என்று கூறலாம், எப்படி நேபாளி என்று கூறலாம் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு நபருடைய படத்தை காட்டுகிறேன் பாருங்கள். அனு சௌத்ரி சனாதனி, ஒரு காவி துண்டு, பேருக்கு பின்னாடி சனாதனி, இந்துத்துவவாதி என்று எழுதினாலே போதும், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நிச்சயம், யாரை வேணாலும் கொள்ளலாம். இந்த நபரும் ஒரு சபைக்கு போய் அங்கே ஃபாதரை மிரட்டியிருக்கிறார், அடிச்சிருக்கிறார். இன்னைக்கு இவனுடைய கூட்டாளிகள் 5-6 பேரை கைது செய்து விட்டார்களாம். இவனுடைய வீட்டுக்கு போலீஸ் அடிக்கடி போயிட்டு வருதாம் இவனை தேடுறதுக்காக.
Now this fellow comes on video and he says, சனாதனியாக நான் இருக்கிறேன், இந்து மதத்தை நான் காப்பாற்றுகிறேன், அதனால் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், கையெடுத்து கும்பிடுற என் வீட்டுக்கு யாரும் அனுப்பாதீங்க, போலீஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் என்ன கொல்லலாம், அடிக்கலாம், கலவரத்தை தூண்டலாம், பட் nobody should go to your house. Please see this fellow's video. जितने भी बांग्लादेश पाकिस्तान में हिंदुओं के साथ हो रहा, कोई भी जिहादी, ना मोहम्मद, ये जो भी जुबैर बुबैर जितने भी है भोसडी के, कोई सा भी एक ट्वीट नहीं कर रहा बहनचोद। तो मेरा निवेदन है, आप लोगों से निवेदन है, ज्यादा से ज्यादा शेयर करें, जितने भी आरएसएस हो, चाहे बजरंग दल हो, चाहे युवा वाहिनी, भाई आपके अंदर धर्म के प्रति 1% भी भावना हो तो इस वीडियो को सभी भाइयों तक पहुंचा देना, सभी तक शेयर कर देना। जय श्री राम। कब अरेस्टिंग हो जाए, कब क्या हो जाए, कुछ पता नहीं, क्योंकि जिहादी भी पीछे लगे पड़े और पुलिस प्रशासन भी पीछे लगा हुआ है। जय श्री राम, जय गौ माता की। இது மட்டுமல்ல, இன்னொரு இன்சிடென்ட்டை காட்டுகிறேன். காசியாபாத் ஹிந்து ரக்ஷா தல் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு வெளிப்படையாக கத்தி, அருவாள், வாள், கம்புகளை, ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்யும் போது பங்களாதேஷில் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், அதனால் ஒரு பங்களாதேஷை கூட நாங்கள் விட மாட்டோம், ஒரு பங்களாதேஷ் இந்தியாவில் இருந்தால் கூட அவனை நாங்கள் கொன்று விடுவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான வீடியோவை மற்றும் விட்டது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வீடு ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். आप सभी को पता, बांग्लादेश की स्थिति जैसी हो रही है, हिंदुओं के साथ में जो दुर्व्यवहार किया जा रहा है, उन्हें मारा जा रहा है। हमारे यहाँ की सरकार ने भी एक मुहिम चलाई है कि अपने यहाँ पर बांग्लादेशी को रहने नहीं देंगे। पुलिस अपना काम कर रही है। मैं सभी से सनातनियों से कहना चाहता हूँ कि आस पास यदि कोई बांग्लादेशी दिखे तो ये अपनी बहन बेटी की सुरक्षा के लिए अगर बांग्लादेश जैसी स्थिति पैदा होती है तो मुल्लाओं को प्रार्थना है, विधर्मियों को अपनी सुरक्षा हेतु। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। यहाँ पे யார் இந்த நபர் என்று தெரியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்பு இவனை பற்றி ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். ஒரு பங்களாதேஷி முஸ்லிம் ஹிந்து வேடத்தில் இந்தியாவில் 2013ஆம் ஆண்டிலிருந்து ஒளிந்திருக்கக்கூடிய இந்த நபர் ஃபசுவுல் ரஹ்மான் என்கிற இந்த நபர், பட் பேரை மாற்றிக்கொண்டார். நான் ஹிந்து, பிகாஸ் கழுத்தில் ஒரு ஆரஞ்சு துண்டை போட்டுட்டு சனாத்தினி என்கிற பேரை வைத்துக்கினேன், அப்படியே நெத்தியில் ஒரு பொட்டை மட்டும் வச்சுட்டா போதும், ஹீல் கெட் ப்ரொடெக்ஷன். இந்த நபரை சப்போர்ட் செய்த நபர்கள் தான் இந்த ஹிந்து ரக்ஷா தல். இன்னைக்கு பங்களாதேஷர்களை விரட்டுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதே ஒரு பங்களாதேஷியை, அதுவும் திருட்டுத்தனமாக இந்தியாவில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பங்களாதேஷியை சப்போர்ட் செய்த அமைப்பு இந்த அமைப்பு தான். அப்புறம் எந்த முகத்தில் நீங்கள் பங்களாதேஷிகளை விரட்ட பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு அதிகாரம் என்ன? திருப்பி திருப்பி அதுதான் கூறுகிறேன். இன்னைக்கு நீங்கள் 50 பேர் 60 பேர் போய் ஒரு இடத்துல கலவரத்தை பண்ணுறீங்க, அதே இந்தியர்கள் கூடிவிட்டார்கள்னா உங்கள் 50 பேருக்கு எதிரில் 500 பேர் வந்து நிற்பாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் போய் கலவரத்தை பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று கூடி விட்டார்கள். இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க? நீதிபதி உங்களுக்கு சப்போர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார், இங்கே போய் விளக்கெல்லாம் ஏற்றலாம்னு. அந்த நீதிபதிக்கு இம்பீச்மெண்ட் வரை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் செய்தார்களே இல்லையா? சனாதனம் ஒரு புனிதமான பெயர், ஜெய் ஸ்ரீராம் ஒரு புனிதமான வார்த்தை, ஹிந்துசம் வாழ்க்கையை எப்படி நடத்தலாம் என்கிற ஒரு வழிகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு இடம். இந்தியா ஒரு அமைதி பூங்கா. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் முறைப்படி தான் நாம் நடக்க வேண்டும். கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டக்கூடிய வார்த்தைகள் என்ன? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் இந்தியர்கள். அதில் முகத்தின் அடையாளத்தை வைத்து, ஜாதியின் அடையாளத்தை வைத்து, மொழியின் அடையாளத்தை வைத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் தேச விரோதிகள், தேச துரோகிகள். அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல ரோட்டில் இருக்கக்கூடியது போன்ற குண்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் கேள்விகளை கேட்போம், தைரியமாக கேட்போம். மக்களும் கேட்பார்கள். இன்னும் எத்தனை நாட்கள் வரை உங்களுடைய பிரிவினைவாதை வேலை பார்க்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த நாட்டை உங்களால் உடைக்க முடியும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஹிந்து முஸ்லிம், ஹிந்து கிறிஸ்டின் என்கிற இந்த வார்த்தையை வைத்து உங்களால் அரசியலை நடத்த முடியும்?
ஒரு சிறிய எஃப்ஐஆருக்கு பயந்து போய் கையெடுத்து கும்பிடக்கூடிய இது போன்ற கோழைகளை வைத்து நீங்கள் அராஜகத்தை நடத்த பார்க்கிறீர்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு அறை விட்டால் போதும் ஓடி குளிந்து போவார்கள். तो इस वीडियो को सभी भाइयों तक पहुंचा देना कि इसमें एक विधिक पूर्वक 2 நபர்களுடைய வீடியோ எடுத்து காட்டிட்டேன். எப்படி பயந்து நடநடுங்கி எங்களுடைய வீட்டுக்கு போலீஸ் அனுப்பாதீங்க, ஏன் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைக்காதீங்க. பட் நாங்கள் செய்தது தவறு கிடையாது, நாங்கள் இப்படி தான் இருப்போம், சனாதன மதத்தை காப்பாற்றுவதற்காக இதைத்தான் நாங்கள் செய்வோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், தேர் நாட் ஸ்கேர்ட், தேர் நாட் அட் ஆல் ஸ்கேர்ட். யாருடைய முகமும் மறைக்கப்படவில்லை. அப்படியே தைரியமாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு நீதிபதிகளை, நீதிமன்றங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்டில் எழுதுங்கள். எந்த விதமான நாட்டை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எந்த விதமான அரசாங்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எந்த விதமான பிரைம் மினிஸ்டரை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மவுன் மோதியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள், மௌனம் சாதிக்கக்கூடிய மோதியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.